ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சேனல்ஸ் வந்து எவ்வளோ நம்மளை பார்க்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து மோட்டார் பைக் 2024 தான் விளாட போகிறோம். இப்போ அப்படின்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இதில் 2025 கூட வந்துட்டு 2025 நம்ம அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை செய்கிறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம எந்த வண்டிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது. என்ன வண்டி தான் வாங்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் நிறைய வண்டி. ஓகே, எனக்கு இந்த வண்டி பிடிக்கல. ஆக்சுவலி ஏன் இப்படி வருது? வண்டி வேணாம். ஹயாபுசா எடுத்துகிட்டு போவோம். இதாக இருக்கு என் ஹயாபுசா. இதுதான் ஹயாபுசா. ஹயாபுசா இருக்கு. இல்லை, நான் ஆல்ரெடி வாங்கின மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. இல்லை, இது ஹயாபுசா தானா? ஹயாபுசா மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஹயாபுசா தான் நினைக்கிறேன். வாங்கிடலாம். ஸ்பீடு செம்ம ஸ்பீடு வரும். பவரும் ஓரளவு அதிகமாக இருக்கட்டும். ஆக்சிலரேஷன் நிறைய இருக்கணும். ஓ மை காட், நாலு லெவலில் வச்சுக்கலாம் போதும். லெட்ஸ் ப்ளே. அண்ட் கேரியர் போகலாமா இல்லை என்எஸ் போகலாம்? என்எஸில் ஹைவே, சிட்டி, ரெய்னி, டெசர்ட்ஸ், ஸ்னோவே. மழை பெய்யும்போது போகலாம். ரெய்னி போகலாம். ஒரு ரெய்னி போகிற அளவு நம்ம ஹைவேல மட்டும்தான் போக முடியுமா? ஓகே, ஹைவேஸில் மட்டுமே போவோம். என்லெஸ்னால் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த கேம் ஓட்டுவேன். ஆனால் அதே நேரத்தில் நூம்பு மாதிரியும் ஓட்டுவேன். சில நேரத்தில் நம்ம அடித்து விழுந்துட்டேன். 337 தான் நான் வந்து விழுந்துட்டேன். ஓ வேணா. ஸோ திரும்ப வரலாம். ஸோ அடுத்தது போகலாம். அண்ட் இனி நான் டெய்லி வீடியோஸ் போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வீக்லி இத்தனை வீடியோன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன். நேற்றுக்கு மீன்ஸ் 20 ஹவர்ஸ் முன்னாடி. இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகலை. இந்த தடவை நான் கான்சன்ட்ரேஷனோட ஓட போகிறேன். நீங்கள் ஸ்பீடோ மீட்டரை பார்த்துக்கோங்க. நான் திரும்ப வரேன். என்னென்னா ஓகே, இந்த தடவை நான் கான்சன்ட்ரேஷனோட ஓட்ட போகிறேன்.
இப்போவே உங்கள்கிட்ட பேசுகிறத நான் வந்து லிப்பாட்டிடுறேன். போகிறோம். பேசலை கான்சன்ட்ரேஷன். இப்போ வண்டி தெரியுமா ஸ்லோவாக நான் வந்து ரைட் பண்ணிட்டு போகும்போது அதுவும் ரொம்ப ஸ்லோவாக இல்லை, ஒரு ரேஸ்க்கு போகிற மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ரேஸ் பைக் ரோட்டில் எவ்வளோ போகுமோ அவ்வளோ போகிறேன். வண்டியோட டாப் ஸ்பீட் செக் பண்ணணுன்னா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் நான் செக் பண்ண போகிறேன். இன் 3 and 2 and 1, let's go. Only concentration, top speed check பண்ணுங்க. டக்குன்னு போய் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 400 போயிருக்கலாம். வண்டி ஸ்லோவாக ஆரம்பிச்சிட்டு 380 அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் ஆரம்பிச்சிது. ஓகே, ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு ஆக்சுவலி. ஹயாபுசாவோட இந்த கேமில் டாப் ஸ்பீடு ஃபுல்லாக நான் இன்னும் செக் பண்ணி முடிக்கலை. இது வரைக்கும் செக் பண்ணது 386 வரைக்கும் போச்சு. இப்போ வேறு வண்டி நம்ம எடுக்கலாம். இது எம்டின்னு நினைக்கிறேன். இதோட டாப் ஸ்பீடு நம்ம சரி போய் செக் பண்ணி விட்ருவோமா? முதல்ல நார்மலாக எம்டி வச்சு முதல்ல ஒரு ரைடு பண்ணி போகும். எம்டி வச்சு நார்மலாக ஒரு இது போடுவோம். அதுக்கப்புறம் டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம். எம்டி வீலிங் செமையாக ஹயாபுசா வீலிங் செமையாக வந்துச்சு. இன்னும் அந்த அளவு வருது. இந்த கேமில் ஒரு இது என்னென்னா, நம்ம தான் அவன் என்ன வண்டி தான் அதை கண்டுபிடிக்கணும். இந்த கேம்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க அது என்ன வண்டின்னு. 2 இடத்துல வீட்டுக்கு பண்ணலான்னு வந்தால் ஒரு வண்டியாக வருது. இப்போ பண்ணிடலாம். 2 செகண்ட் நான் வெயிட் பண்ணுவேன். நேரில் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தோன்னே போட்டுடலாம் வீட்டுங்க. போடலாம் நீங்கள். ஓ எஸ், வீலிங் போட்டால் உள்ளே முன்னாடி என்ன வருதுன்னு தெரில. 317 வரைக்கும் நான் நார்மலாக ஓட்டும் போது போயிடுது. ஹயாபுசா ஃபுல் ஸ்பீட் செக் பண்ணோம்னா 400-500 கிட்ட போக கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 380 குறைஞ்சிட்டு. அண்ட் இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோக்கு உண்டான க்ளூ இருக்குது.
அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் அடிக்கடி இந்த க்ளூவை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சிடலாம். திரும்ப திரும்ப உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன் அடுத்த வீடியோ என்னதுன்னு. முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஏன் கமெண்டே பண்ண மாட்டேங்குன்னு தெரியல. 3 டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? 3, 2, 1 and கான்சன்ட்ரேஷனோட இருக்கேன். 3, 2, 1 and go. வரைக்கும் போயிட்டா கிட்டத்தட்ட 400 ரீச் பண்ணிடும். ஹயாபுசாவும் 400 ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எதுவுமே ரியல் லைஃப்பில் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் கேம். டிஸ்க்ளைம்பர் கொடுத்துட்டேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ் காத்து கொண்டிருக்கிறது.